எல்லாரும் வாழ்வியல் ஜோதிடர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் மக்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒரு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கும்போது என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, ஸோ என்ன விஷயங்களை பண்ணணும், அவங்க சொல்றதெல்லாம் செய்யணுமா, இல்லை அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லணுமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் மக்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் அப்படி பாவங்கள் இருக்கு. அப்ப பாவங்களை வச்சுதான் சில விஷயங்கள் கரெக்டா கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் குறிப்பா 6ஆம் பாவத்தை தான் கேக்குறாங்க. என்னோட ஜாதகத்துல 6ஆம் பாவம் எப்படி இருக்கு, சோ இந்த விஷயத்த நான் பண்ணலாமா, எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா சொல்லும்போது 6ஆம் பாவம் சரியாக இருந்தால் இதையெல்லாம் செய்யுங்க, சரியில்லைன்னா இந்த விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்றாங்க. ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகக்காரருக்கு 6ஆம் பாவம் எவ்வளவு முக்கியம்? 6ஆம் பாவம் தான் நம்ம நல்ல வேலை. இப்போ வந்து ஒரு அடிமை ஜீவனம் நல்லா பண்ணணும். காலத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில கன்டினியூவா நமக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா, 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். சோ பொருளாதாரத்துக்கு 6ஆம் பாவம். ஆமா, ஆமா. நம்ம கன்டினியூவா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம் சரியா இல்லைன்னு வைங்களேன், ஒ ஒரு ஒரு நிதர்சனமா ஒரே மாரிக்கு ஒரு வேலையில இருக்கவே முடியாது. மாறிக்கிட்டே இருக்கிற மாரிக்கு ஒரு சூழ்நிலை வரும். அடிமை ஜீவனங்கிறது. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு 6ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து ஒரு காலத்துக்கும் வந்து ஒரு ஒரு 25, 30 வருஷம் ஒரு கன்டினியூவா ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். இல்ல அடுத்தடுத்து ஒரு கம்பெனிலேருந்து அடுத்தடுத்த போஸ்டிங் போறோம் அப்படின்னா, 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அதுவே அந்த 6ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கன்டினியூவா வருமானங்கள் இருக்கும். அது 6ஆம் பாவம் நல்லா இருக்கும்போது ஒரு ஒரு வீடு வாங்குறோம். ஒரு இஎம்ஐல பண்ணணும். சரி கன்டினியூவா நமக்கு வருமானம் வரணும்ல. இப்போ மாசம் ரூ. 1,00,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஆள் வந்து 1,50,000 வரணும், 2,00,000 வரணும் அப்படிங்கிற ஏறத்தான் மனிதனோட வாழ்க்கை வந்து முன்னேறும். சப்போஸ் 6ஆம் பாவம் சிலது சரியில்லாம ஆயிருச்சு. இப்போ இன்னும் 6ஆம் பாவத்துல பாவகிரகம் இருக்கணும். இப்ப ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம். இதெல்லாம் 6ஆம் பாவத்துல சனி தொடர்புபட்டு ஒரு குரு பார்வை, சுக்கிர பார்வையில இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எது பண்ணாலும் ஜெயிக்கும். இந்த பொருளாதாரத்துல வந்து ஒரு அதாவது அடிமை ஜீவனம் வேலைக்கு போலாம். காலத்துக்கு நமக்கு வந்து வேலை உண்டு. நம்ம அத நினைச்சு நமக்கு வந்து கன்டினியூவா நம்ம வந்து எதையுமே நம்ம ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்வா இருக்கட்டும், எல்லாமே பண்ணலாம்.